ஹலோ கைஸ், நாம் இன்னைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேமில் இருக்கோம். மேட்டூர் டேம்லேருந்து பாலமலைன்னு சொல்லிட்டு ஒரு அழகிய கிராமத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க பாலமலைக்கு போயிடலாம். காய்ஸ், நம்ம கண்ணாமூச்சி கரெக்டாக வந்தாச்சு. நமக்கு பிடிச்ச டீயும் ஆர்டர் பண்ணியாச்சு. குடிச்சு முடிச்சதுமே மேலே போக போகிறோம். ஆக்சுவலாக பாலமலைன்றது ஒரு கிராமம் தான். ஆக்சுவலாக மலை மேலே இருக்கிறது. பஸ்ஸெலாம் எதுவுமே போகாது. இது மாதிரி ஜீப்புங்க மட்டும்தான் போகும். நாம் வந்து பைக் எடுத்ததுனால பைக்கிலே நம்ம ஜாலியாக போக போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஜீப் வேறு கிளம்பிருச்சு மேலே. நாங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி அப்படியே போக போகிறோம். ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா வாங்குறாங்க மேலே ஏறுற வரையும். ஆக்சுவலாக மேலே ஏறுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அங்கே ஏன்னா ரோடே கிடையாது, எல்லாமே மண் ரோடு மட்டும்தான். பைக்கில் போகிறது வந்து இப்போ தான் மழை பெஞ்சு வேறு முடிச்சிருக்கா, அதனால் எல்லாமே ஈரப்பதமாக தான் இருக்கும். ஸோ போகிறத வந்து சேஃப்டியாக தான் போகணும், சேஃப்டியாக தான் வரணும். பைக்கில் போகிறது ரொம்ப ரிஸ்க்கு, காரில் போகிறதுமே ரொம்ப ரிஸ்க்கு தான். ஏன்னா மழை வேறு பெஞ்சிருக்கனால எல்லாமே ரோடு, அங்கே வந்து ரோடே கிடையாது, எல்லாமே மண் தடம் மட்டும்தான். ஆக்சுவலாக இவங்களோட ரொட்டீன் லைஃப் வந்து பார்த்திங்கனாலே ரொம்ப கஷ்டம். ஒரு அது எப்படி சொல்கிறேன்னா, ஃபுட் ஐட்டம்ஸ் எது தீர்ந்தாலும் கீழே தான் வரணும். காய்ஸ், பாய் தூரம் தான் ஏறணும். அதுக்குள்ளே ரோடெலாம் ரொம்ப டேமேஜாக இருக்கனால எங்களால் ஏறவே முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் அங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் தான் மேலே ஏறி வந்தேன். அதுக்கே பயங்கரமாக மூச்சாகுது. கொஞ்சம் தூரம் தான் ஏறி இருக்கும், இன்னும் வந்து 3/4 தூரம் இருக்குது. நீங்கள் வந்து நிறையா பேர்த்திட்ட வந்து அன்பு எதிர்பார்த்துருப்பீங்க. அந்த அன்பு கிடைக்காம கூட போயிருக்கலாம். ஆனால் இயற்கிட்ட வந்து நீங்கள் எவ்வளோ அன்பு கொடுக்குறீங்களோ அதை விட 100% இல்லை, 1000 மடங்கு உங்களுக்கு வந்து அந்த அன்பை கொடுக்கும். இயற்கையின் அழகை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கொடுக்கும். நீங்கள் வேண்டாம் போதும் போதும்னு சொல்கிற அளவு, அந்த அளவு வந்து உங்களுக்கு இயற்கையின் அழகு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ இது மாதிரி ஒரு அழகான இடம் ஸோ மறக்காமல் லைஃப்பில் சுற்றி பாருங்கள்.
இந்த இயற்கையை நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வேறு எந்த இதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. அது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த சந்தோஷம் மட்டும் நீங்கள் அனுபவித்து பார்த்துட்டிங்கன்னா போதும். வாழ்க்கையில் எதுவுமே தேவையில்லைன்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. ஸோ நானும் நிறைய அன்பை எதிர்பார்த்து தான் ஏமாந்து நின்றுட்டுருக்கேன். ஸோ அதுக்காக தான் இயற்கையை லவ் பண்ண ஆரம்பித்தேன். இது மாதிரி இயற்கையின் லவ் வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு லொக்கேஷனும் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. நமக்கு வந்து அதெல்லாம் பார்க்கும்போதே வந்து நமக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதனால் இயற்கையை லவ் பண்ணுங்கள். இந்த ஒரே ஒரு சின்ன மெசேஜ் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, பிடிக்கலனாலும் எடுத்துக்கோங்க. ஸோ இயற்கையை மறக்காமல் லவ் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ என்ஜாய் மொமெண்ட். கேக்குதா? யாராவது இருக்கீங்களா? இப்போ ஊர் சுற்றி பார்க்க தான் வந்திருக்கு. எந்த இடம் போனால் கரெக்டாக இருக்கும்? தலக்காடு போய் பாத்திரம் போய் இங்கே ராமட்டி வரலாம். இதில் ஒரே தலக்காடு போய் எவ்வளோ தூரமாக இருக்கும்? இங்கே போனது முடக்க. இதில் போய் சுற்றினே அப்படியே கடை உரலமாத்தூர் தலக்காலம் பார்த்து பாத்திரம் முடக்க அங்கே வந்து பார்த்து ஒரு ஆள் வந்து இப்படி அரிசி சுற்றி வந்து வண்டிக்கு. இங்கே வேலைக்கெல்லாம் என்னென்ன பண்ணுறீங்க? வெளியில் போனதாங்க. இங்கே கீழே அங்கே போனால் தான் உண்டுங்களா? எல்லாம் கீழேருந்து எல்லாமே எல்லா பொருளுமே கீழேருந்து எடுத்துருவோம். நீங்கள் மளிகை கடைலாம் எதுவுமே இல்லைங்களா? அவ்வளோதான். இந்த பால் இதெல்லாம்ண்ணா டீ காஃபிலாம் குடிக்கிறது இல்லைங்களா? அம்மி இது எல்லா பொருளுமே கீழே போய் வாங்கினா தான் உண்டு. நீங்கள் என்னென்ன வேலை பண்ணுறீங்க? ஒர்க் பண்ணுறீங்க? என்ன ஒர்க் பண்ணுறீங்க? வெளியில் இப்படி தான் போடுறாங்க. இல்லை கட்டட வேலைக்கு போகிறீங்களா? இல்லைனா கட்டட வேலைக்கு தான் போயிட்டுருக்கீங்களா? ஆனால் பெட்ரோலு கடை இது மாதிரி எந்த ஐட்டமே கிடையாது. எதுனாலும் கீழே தான். குளத்தூர் போனால் தான் உண்டு. இங்கே கடை எவ்வளோ தூரம்ண்ணா? 1 கிலோமீட்டர் கூட வராதுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னா சொல்லுங்கள், நான் வாங்கிட்டு வந்து தரேன். இல்லை என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் வாங்கிட்டு வந்து தரேன். குழந்தைங்க இருக்குன்னு சொன்னாங்களா, எடுத்துட்டு போய் பார்த்தேன். இப்போதான் அங்கே கடை இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அங்கே தான் வாங்கிட்டு வந்த போய் சாப்பிடுங்க. 4 பிஸ்கட்டு தான் இருக்கு. பிஸ்கட் 2 பிஸ்கட் தான் சொல்லுங்க. எங்களை மாதிரி அண்ணனுங்க வந்தாங்கன்னு சொல்லி தம்பிகிட்ட சொல்லி கொடுங்க.
சரி வராமா? சரி. காய்ஸ் எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தாச்சு. ரோடெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் தூரமாக அப்படியே நடந்து நடந்து மேலே வந்தாச்சு. ஆக்சுவலாக இந்த ஊரை பற்றி சொல்லணுன்னா, மொதல் விஷயம் என்னென்னா, அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் வந்து வண்டிலாம் எதுவுமே போகாதனால கழுதையை வச்சு தான் இங்கே வந்து பொருள் எல்லாமே செங்கல் கொண்டு எல்லாமே கழுதையை வச்சு தான், கழுதை இல்லைன்னா ஆளுங்க தூக்கிட்டு வரதை வச்சு தான் வீடே கட்டியிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும்போது தான் மண் ரோடு மட்டும் போட்டிருக்காங்க அப்போது இதில். அதில் தான் அப்புறம் வண்டி வர ஆரம்பிச்சிது, டூ வீலரும் போக ஆரம்பிச்சிச்சு. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இங்கே வந்து எமர்ஜென்சி டைமில் எதுவுமே ரொம்ப ரொம்ப கஷ்டம். எமர்ஜென்சி டைமில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். டக்குன்னு யாருக்கும் உடம்பு சரியில்லைனாலும் ரொம்ப கீழே போயிட்டதுக்கப்புறமேட்டு தான் ஹாஸ்பிட்டலே இருக்குது. இங்கே எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் விசாரித்த வரையுமே யாருமே ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு எதுவுமே சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக மூணாவது விஷயம் என்னென்னா, இங்கே வந்து கடையே எதுவுமே கிடையவே கிடையாது. அங்கே ரொம்ப தூரத்தில் ஒரே ஒரு கடை மட்டும்தான் இருந்தது. அந்த ஒரே ஒரு கடை மட்டும்தான் இருக்குது. நாலாவது விஷயம் என்னென்னா, நமக்கு பிடிச்ச விஷயம் டீ காஃபிலாம் இங்கே எதுவுமே கிடையாது. பால் ஐட்டமே இங்கே இவங்க யூஸ் பண்ணுறதே இல்லை. அவங்க மோஸ்ட்லி குடிக்கிறது என்னென்னா வர காப்பி மட்டும்தான் வச்சு வச்சு குடிச்சிட்டே இருக்காங்க. அந்த அஞ்சாவது விஷயம் என்னென்னா, இவங்க வந்து நம்ம புதுசாக யாரோ வந்தாங்கன்னா அவங்க பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்குது. எல்லாருமே உத்து உத்து பார்த்துட்டே இருக்காங்க. நம்மளையே உத்து உத்து பார்த்துட்டே இருக்காங்க. வண்டியில் யாரோ வந்தாலும் சரி, இல்லை நாம் ஏதோ ஒரு பக்கம் நின்று பார்த்துருந்தாலும் சரி, அவங்க நம்மளையே தான் பார்த்துட்ருக்காங்க. அது ஏன் என்னன்னு எனக்கு சத்தியமாக புரியல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்களோட தொழில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் மட்டும்தான். லேண்டு இருக்கிறவங்க, ஓனாக லேண்டு வச்சுருக்கிறவங்க விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க. மீதி எல்லாருமே கீழே போய் அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் அப்புறமேட்டு தான் மேலே வராங்க. இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இதில் கிளைமேட்டு தான் பயங்கரமாக இருக்குது. மிஸ்ட் இப்போயே வர ஆரம்பிச்சிருச்சு. குளிரும் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. என்ஜாய் பண்ணுறதுக்கான நல்ல இடம் தான். ஆனால் ரோடு சரியில்லாதனால எங்கேயுமே கரெக்டாக எங்களால் சுற்ற முடியல. ஸோ நடந்து போகிறதுனால ரொம்ப லேட் ஆகி போச்சு. மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா, பாலமலைன்ற ஒரு ஃபுல்லாக காலையில் ஆக்சுவலாக வரத்துக்கே லேட் ஆகிடுச்சு. மறுபடியும் அகைன் வர வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா, உங்கள் பாலைமலையை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்ட் 2ல் கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு விளாகில் வேறு மாதிரி சந்திக்கலாம். பை பாய்.